எங்கள் வீட்டு மெத்தையில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரோஜா செடி ஒன்று இருக்குது. அது எந்த டைமும் பூ அதிகமாக இருந்துக்கினே தான் இருக்கும். சூப்பராகவும் இருக்குது. அது எந்த பூ பறிக்கிறது எந்த பூ விடுறதுனே தெரில. அது என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா வாங்கி கொடுத்தாங்க. சரி வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வடிச்சிட்டு மாங்காய் முருங்கை கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு எங்கள் சித்தி வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை கொடுத்தாங்க. அதை அரிஞ்சு தேங்காயெல்லாம் போட்டு தோட்டிட்டு தோட்டத்து பக்கம் வந்து பார்த்தா அழகாக எங்கள் வீட்டு கிண்ணி கோழிலாம் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுனே இருந்தாங்க. இந்தாண்ட வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் சும்மா ஒரு கிளையை தான் இழுத்து பிடிச்சாரு. எங்கள் ஆடுங்க எல்லாம் அவர் முதுகு மேலே ஏறி நின்று மேய ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்தாண்ட குளத்துக்காரிக்கு ஓட்டின்னு வந்துட்டேன். அங்கேருந்து இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் வீட்டை சுற்றி வெறும் பில்டிங்காகவே இருக்குங்க. இப்படி திரும்பி பார்த்தாக்கா பாய்ஸ் ஹாஸ்டல், அப்படி திரும்பி பார்த்தா கேர்ள்ஸ் ஹாஸ்டலு, இந்தாண்ட திரும்பி பார்த்தா கோட்ரஸு, அந்தாண்ட திரும்பி பார்த்தா காலேஜ், இப்படியாவே இருக்குங்க எல்லா பக்கமும்.